அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜூலை 5, 2025 சனிக்கிழமை, மதிய நேரம் மணி 2. இந்த லொக்கேஷன் ஆன்மீக புராதான நகரம் ஸ்ரீரங்கப்பட்னா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பக்கத்தில் இருக்குது. மைசூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த நகரத்துடைய ஒரு ஆன்மீக அனுபவத்தை. தொடர்ந்து நம்ம கர்நாடகாவில் ஆன்மீக யாத்திரை செஞ்சிட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. பாருங்கள், காவேரி ஆறு இது. தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நல்லா மழை ஓரளவுக்கு பேஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு பேஞ்சிருக்குன்னு தெரில, நான் சரியாக யாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணலை இன்னும். ஆனால் காவேரி ஆறு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. எல்லாம் க்ளோஸ், நிறைய இடத்துல வந்து லாக் பண்ணியிருந்தாங்க. கோவில் பக்கத்துலலாம் வந்து யாரும் பக்தர்கள் போகாத மாதிரி லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஸ்ரீரங்கப்பட்னா மெயின் கோயிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி வெளியே வந்தோம் அப்படின்னா மைசூர் மெயின் ரோட்லேயே இருக்குங்க இந்த இடம். இதுவும் சின்ன சின்ன கோவில்கள் தான். இதையெல்லாம் அப்படியே பார்த்து ரசித்து அனுபவிச்சுட்டு பாருங்கள். அந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் மைசூர் ரோட். தண்ணி ஓடுற சத்தம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ரம்யமாக இருக்குது. நதிக்கரையில் தான் நாகரிகம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நினைவின்றி அமையாது உள்ளது. ஸோ தண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த ஆனந்த அனுபவத்தை அப்படியே நல்லா அனுபவிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே கடந்து போகிறோம். எங்கன்னா மைசூர் பார்த்து அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறோம். மணி 2:18. எங்கேருந்து வந்திருக்கோம்? ஸ்ரீரங்கப்பட்னாலேருந்து அப்படியே கிராஸ் ஆகி வெளியே வந்தோம் அப்படின்னா வெல்கம் டு ஹெரிட்டேஜ் சிட்டி மைசூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மைசூரு சிட்டி உள்ள என்ட்ராக போகிறோம். மணி 2:43. மைசூர் சிட்டி நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆனால் சிட்டி உள்ளே போகலைங்க. உள்ளே போனால் டிராஃபிக் இருக்கும் பயங்கரமாக. அதனால் மைண்டு சொல்லிச்சு, ஒரு ரோடு பார்த்தோன்னே சரி இந்த டைரெக்ஷனுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மைண்டு சொல்லிச்சு. அந்த ரோடில் நான் டைவர்ட் ஆகிட்டேன். பாருங்கள், இது சர்வீஸ் ரோடு. இது ஒரு ஹைவேஸ் பைபாஸ் மாதிரி சிட்டி கனெக்ட் ஆகாமே போகிற மாதிரி இருக்கும் போல் இருக்குது. கூகுள் மேப்ஸில் பார்த்தேன், அதுவும் வந்து இந்த மாதிரி நஞ்சன்கூட், கோயம்புத்தூர், இது சத்தியமங்கலம், பண்ணாரி எல்லாமே இதில் லிங்க் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கான். சவுத் டைரெக்ஷனில் போகுது. இங்கே வந்து சாமுண்டி கோவில் இருக்குது. ஸோ அந்த சாமுண்டி மலையை சுற்றி இப்படி போவோம் டவுனுக்குள்ளே போயிட்டு. இது வந்து நேராக இப்படி போயிடும். ஸோ மலை நடுவில் இருக்குது. இது நல்ல ஐடியா, டவுனுக்குள்ளே போய் டிராஃபிக்கில் சிக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல ஐடியா இது. ஸோ நம்ம இந்த ரோட்டில் இப்போ போகிறோம். பாருங்கள், அதுதான் சாமுண்டி ஹில்ஸ், சாமுண்டி தேவி கோவில் இருக்கிற இடம். நம்ம நார்மலாக அப்படி சுற்றி போவோம். இது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இந்த ரூட் இனிமேல் தெரிஞ்சுக்கணும். இன்டீரியர் கர்நாடகாலாம் போயிட்டு வயா மைசூர், நம்ம கோயம்புத்தூர் சைடோ சத்தியமங்கலமோ அந்த மாதிரி தமிழ்நாடு பார்த்து போகும்போது இந்த ரூட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக போகலாம் ஹைவேஸில். அப்படியே ஆப்போசிட் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்க பாருங்கள் இடம். ஒரு மேட்டு நிலப்பகுதி, பெரிய மலைக்காடுன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலுமே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. எல்லாம் ரியல் எஸ்டேட் பிளாட்ஸ், வில்லாஸ் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. பில்டிங்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் கமர்ஷியல் ஆகிடும். பாருங்கள், இங்கெல்லாம் அடிவாரத்தில் எல்லாமே காடுகள் தான். சாமுண்டி மலையுடைய அடிவாரம் இது. ஆனால் ப்ராப்பராக போகிற வழி வந்து முன்னாடி அந்த பக்கம், இது வந்து பேக் சைடு. மணி இப்போ 3:40. நஞ்சன்கூட் அப்படிங்கிற அந்த ஒரு கோயில் நகரத்துக்கு நம்ம வந்துட்டோம். அங்கே மேலே போர்டில் போட்டிருக்காங்க வெல்கம் டு தக்ஷிண காசி நஞ்சன்கூட் அப்படின்ட்டு. அதாவது தென்னகத்தின் காஷி அப்படின்னு பொருள். அந்த அளவுக்கு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு இடம். வடநாட்டில் எப்படி ஒரு காசியோ அதே மாதிரி தென்னாட்டுக்கு ஒரு நஞ்சன்கூட் அப்படின்ட்டு கபில நதிக்கரையில் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, உள்ளே என்ட்ராக போகிறோம். உள்ளே வந்துட்டோம். சின்ன சின்ன பழைய கால கோயில்கள் எல்லாம் பார்க்க முடியுது. இங்கே அப்படியே இப்படி போனோம்னா நதிக்கரை பாருங்கள், இங்கே பிரிட்ஜ் இருக்குது. போனோம்னா அப்படியே ஊருக்குள்ளே போய் நதிக்கரையில் நல்லா குளிச்சுட்டு வரலாம். இந்த பக்கம் போனால் கோயில், பழைய கால பில்டிங்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே வந்த உடனே நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரி அருமை அருமை.
அப்படியே உள்ளே போனோம்னா ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. நதிக்கரைக்கு இதுலேயும் போகலாம். இங்கே போய் ஸ்டெப்ஸில் எங்கேயும் குளிக்கலாம். ஆப்போசிட்டில் போய் குளித்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லா ப்ரைவசி சூப்பராக இருக்கும். ஊருக்குள்ளே போயிட்டு சுவாமி ஐயப்பன் கோயில் இருக்கிற சன்னதி இங்கே இருக்குது பாருங்கள். மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க இல்லையா. நேராக போனோம்னா மெயின் கோயில், நஞ்சன்கூட் மெயின் கோயில். ஓகே, இந்த மாதிரி ரொம்ப ஒரு அமைதியான இடம். மெயின் பக்தர்கள் வர இடம்லாம் பாருங்கள் அந்த சைடு. ஆனால் இன்றைக்கி சீசன் இல்லாதனால, நான் சீசன் தானே, அதனால இன்றைக்கெலாம் ரொம்ப அமைதியாக இருக்குது. திங்கட்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை, அந்த சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள், அப்புறம் கர்நாடக ஸ்பெஷல் நாட்கள்லாம் இருக்கும் இவங்களுடைய பஞ்சாங்கப்படி. அன்றைக்கெல்லாம் வந்தோம்னா நல்லா விசேஷமாக இருக்கும். பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு ஊர் தெரியுது பாருங்கள். அங்கே தான் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த பிரிட்ஜ் வழி போனோம். அப்படியே பிரிட்ஜ் வழி போயிட்டு சுற்றி வந்து அந்த இடத்துல வண்டி பார்க் பண்ணிட்டோம். அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி குளித்தோம். அந்த காட் வந்து பாத்திங் காட் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க போல இருக்குது. சூப்பராக இருந்தது, நல்ல அனுபவமாக இருந்தது நாங்கள் வந்தப்போ. இப்போ தான் ஒரு 1 மந்த்து தான் ஆச்சு. மே எண்டில் வந்தோம். ஜூன் அந்த ஃபஸ்ட்டு வரைக்கும், ஸ்டார்டிங் வரைக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணோம். டைம் இப்போ 4 ஆச்சுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு பக்கம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துருந்துக்கலாம், கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சிருக்கலாம். பட் இப்போ அன்ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த டைம் 4 மணிக்கு மேலே தூங்குறது அப்படிங்கிறது அது என்னமோ எனக்கு பிடிக்காது. எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே 4 மணிக்கு மேலே அதெல்லாம் தூங்குறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. 1 மணிலேருந்து 3 மணி, இல்லைன்னா 4 மணிக்கு எந்திரிச்சிடணும். அந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா உண்மையாக சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ ஒன்றும் டயர்டு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்தாலே போதும். ஒரு இடத்துல வண்டி விட்டுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்தாலே, இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்துல உட்காந்தாலே போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீ காஃபி ஏதோ சாப்பிட்லாம் போயிட்டு. வண்டி அப்படி சேஃபாக வந்து பார்க் பண்ணிடுறோம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் அந்த ட்ராவல் பேக் இருக்குது, அதில் வேல்யூபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. வெறும் ட்ரெஸ்ஸஸ் தான், ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ட்ராவல் பேக் கொஞ்சம் காஸ்ட்லி. என்னை பொறுத்தளவு ஒரு 1600 சம்திங் வருது, 1600 1800 சம்திங் வருது. ஸோ அது மிஸ் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். அதுதான் அது என்னென்னா 70 லிட்டர் பேக், அது 70 லிட்டர் பேக் கெப்பாசிட்டி. அது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதை சுமந்துட்டு போகிறது ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை வச்சு நான் ஆல் ஓவர் இந்தியா ஹிச்ஹைக்கிங், வாக்கிங் அந்த மாதிரி ட்ராவல்லாம் கூட பண்ணியிருக்கேன். பட் இப்போ சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. வண்டியிலே வந்து பழகிட்டோமா. இப்போ என்ன அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு சுமந்துட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், வண்டியில் தான் வச்சுருக்கேன். பட் கண்ணு முன்னாடி இருக்குது இப்போ அவ்வளோ தூரத்தில், ஒரு 100 மீட்டர், ஒரு 100-200 அடி தூரத்தில். ஆனால் ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னா அது எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு பர்பஸ் இருக்குது. கொஞ்சம் அன்ஈஸி ஃபீல். எப்படியெல்லாம் சோம்பேறித்தனம் படுறோம் பார்த்தீங்களா லைஃப்பில். தண்ணி தெரியுதுங்களா, ஆறு ஃப்ளோ ஓரளவுக்கு இருக்குது. மழை தண்ணி மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி கலங்களாக தான் இருக்குது. ஒவ்வொரு நேரில் நல்லா ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே ப்ளைனாக தெரியும். கிறிஸ்டல் கிளியர் அப்படிங்களா, அந்த மாதிரி ப்ளைனாக தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் பச்சை கலர் மாதிரி, அந்த மழை பெஞ்ச தண்ணி மாதிரி இருக்குது. தென் இது எல்லாமே ஸ்டெப்ஸு. நேராக போகணுன்னா சின்ன கோவில்கள்லாம் இருக்குது வழியில், ஸ்டெப்ஸு. எப்போ எந்த சீசனில் வந்தாலுமே இங்கே தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது கபிலா நதின்னு பேர். இப்போது மாடர்ன் நேம் வந்து கபினி அப்படின்னு சொல்கிறாங்க, கபினி ரிவர் அப்படின்ட்டு. இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் நேம் வந்து கபிலா நதி. தென் இந்த யாத்திரை நம்மளுடைய இப்போது 2 நாளாக நம்ம பண்ணிகிட்ருக்க இந்த யாத்திரை வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு அப்படின்னா 720 கிலோமீட்டர் நம்ம ரன் பண்ணியிருக்கோங்க 2 நாளில். அதாவது முந்தா நாள் நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரி, நேற்று ஒரு நாள்லேருந்து தான் ஃபுல்லாக கணக்காகும். 720 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். பெருசாக ஒன்றும் அன்ஈஸியாக தெரியல, நல்லா தான் இருக்குது. எல்லாம் ஸ்கூட்டர்லலாம் போக முடியாது, லாங் ஜேர்னி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு மன உறுதி இருக்குது, எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எப்போவுமே என் ஸ்கூட்டர் வந்து நான் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணது கிடையாது. சொல்லப்போனால் எப்போவுமே ஒரு புது வண்டி ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது.
நல்லா இருக்குது. எனக்கு ஒன்றும் பெரிய அன்ஈஸி இல்லை. பேக் எவ்வளோ பெரிய பேக் வேணாலும் வச்சுக்கலாம். முன்னாடி காலு கீழே அந்த லெக் ஸ்பேஸில் நல்லா வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழையும் ஒன்றும் பெருசாக நம்மளை ஒன்றும் பாதிக்கலை, ஒன்றும் இஷ்யூ இல்லை. வேறு என்ன, நெக்ஸ்ட்டு எந்த பக்கம் போகிறோன்ட்டு இனிமேல் தான் டிசைட் பண்ணணும். இப்போ வரைக்கும் ஒன்றும் கன்ஃபார்ம் இல்லை. ஓகே, பார்க்கலாம். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லி ஆகணுங்க. எத்தனையோ கோயில்கள்லாம் வழியில் போனோம். பெரிய பெரிய இடம்லாம் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான கோவில்கள் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட போனோம். எங்கேயுமே வந்து பார்க்கிங் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இல்லைங்க. ஆச்சரியமாக இருக்குது. சொல்லக்கூடாது, தமிழ்நாடு சைடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஊர் சைடெல்லாம் ஒரு சின்ன சின்ன கோவில் கூட அங்கே போனாலும் உடனே அங்கே ஒரு டோக்கனை போட்டு உட்காந்துப்பாங்க. ஒவ்வொருத்தங்களாம் சிகரெட் அட்டையில் பின்னாடி ரெனால்ட்ஸ் பேனாலெல்லாம் எழுதி 50 ரூபா 20 ரூபான்ட்டு எல்லாம் அப்படியெல்லாம் டோக்கன் வசூல் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஃபீல். எவ்வளோ பெரிய கோயிலில் கூட போயிட்டேன். மைசூர் வர வழியில் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படி இப்படின்னு அவ்வளோ பெரிய கோயிலில் கூட வண்டி என்ட்ரி ஆகும்போது யாருமே எதுவுமே கேட்கலைங்க. அது ஒரு நல்ல விஷயம் உண்மையாலும். தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த சடங்கு சம்பிரதாயங்கிற பேரில் துணிகள்லாம் ஆல்ரெடி வீடியோலாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டேட்டு அந்த பழைய துணி அது இதெல்லாம். ஏதோ ஒரு காலத்தில் யாரோ சொல்லிட்டாங்க ஆத்தங்கரையில் போடணும், ஆற்று தண்ணியில் விடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே குருட்டுத்தனமாக நம்மெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். இந்த மண்டபமெல்லாம் நீட்டாக இருந்ததுன்னா அப்படியே இங்கெல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாங்க, நல்லா தூங்கலாம், உட்காரலாம். பக்தர்கள்லாம் கூட்டமான நேரங்களில் இங்கே வந்து உட்கார்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் என்ன சொல்கிறதுங்க, இதெல்லாம் என்றைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள்லாம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. மாற்றத்தை நம்மக்கிட்ட இருந்து நம்ம உருவாக்குவோம். சரி, 4 மணி 20 நிமிஷம். கிளைமேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. மேகம் கருத்துட்டே போகுது. இன்னும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மழை பெஞ்சாலும் சேஃபாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சாச்சு. என்ன ஒரு சுயநலமான திங்கிங் பார்த்தீங்களா? என்ன மாதிரி செல்ஃபிஷாக இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மழை பெஞ்சால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற பார்த்தீங்களா? இதாங்க ஐயப்பன் கோயில் சொன்னேன் இல்லையா, சுவாமி ஐயப்பன் கோயில். 18 படிகள் நிர்மாணம் பண்ணி வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, சொல்லிகிட்டே இருந்தோம், மழை நல்லா பிடிச்சிருச்சு. பரவாயில்ல, நம்ம சேஃபான இடத்துல இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் மழைங்க, நல்லா இப்போ தான் ஒரு ஃப்ளோக்கு வந்திருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், हैप्पिया இருக்கு. मसाल पूरी है जी, हाँ ओके ओके। मसाल पूरी तो यही है ना, ऐसे चना मसाला डाल के ऐसे वही वही सेम सेम राइट। மணி 5:23. நதிக்கரையில் பக்தர்கள்லாம் சில்லுன்னு குளிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம இங்கே அப்படியே உட்காந்துட்டோம். ஒரு மசால் பூரி டேஸ்ட் ஓகே, நல்லா இருந்தது. பட் குவான்டிட்டி ரொம்ப கம்மிங்க. 35 ரூபாய்க்கு குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்தது. தென் பஜ்ஜி சாப்பிட்டேன். 10 ரூபாய்க்கு 3 பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், சின்ன சின்ன பீசஸ். உருளைக்கிழங்கு பஜ்ஜி நல்லா இருந்தது, சுட சுட நல்லா இருந்தது. 2 டீ சாப்பிட்டேன். மொத்தம் 40 ரூபா ஆச்சு அதுக்கு. மசால் பூரி 35. அது ஒன்றும் சரியில்லை, குவான்டிட்டி ரொம்ப கம்மி. அப்படியே நதிக்கரையில் உட்காந்துட்டோம். மணி இப்போது 7:40 ஆச்சுங்க. நஞ்சன்கூட் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு மொபைல் சார்ஜ் பண்ணிட்டு வரோம். ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைச்சது ரயில்வே ஸ்டேஷன். தேங்க்ஸ் ஃபார் இந்தியன் ரயில்வேஸ். தென் நஞ்சன்குட் கோயிலுக்கு உள்ளே வந்தாச்சு. கோயில் வளாகத்துக்கு உள்ளே வந்தாச்சு. லேசாக மழை பெஞ்சிட்ருக்கு, பனி பெய்கிற மாதிரி. அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்தா தெரியும். இன்றைக்கி நைட் இங்கே தான் தூங்க போகிறோம்.
அருமை அருமை அருமை. வண்டி இங்கே நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். பக்கத்திலே பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இங்கே தான் நம்ம தூங்க போகிறோம். நைட்டு மணி 9:40. அன்னப்பிரசாதம் ட்ரை பண்ணோம், பட் லேட் ஆகிடுச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாடியே போயிருக்கணும், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். சரி, எதுவுமே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் டின்னர், ஒரு பிளெயின் தோசை மட்டும் சாப்பிட்றோம். ஓகே, நல்ல அனுபவம், நல்லா இருக்குது.